கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் இருந்தால் சேதாரமாகும் உங்கள் பாவங்கள். குடும்பத்துல ஒற்றுமை உருவாகும், உறவுகள் பலப்படும், கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொத்து சேரும். நாளை அற்புதமான தெய்வீகமான ஐப்பசி அமாவாசை அன்றுதான் கேதார கௌரி விரதம் இருக்கணும். ஆக்சுவலா 21 நாள் இருக்கணும். முடியாதவங்க நாளை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு மஞ்சள் தேய்த்து மருதாணி போட்டு உங்க வீட்டுல ஒரு கும்பம் வைக்கணும். அந்த கும்பத்துல 21 முறை நூல் சுற்றி 21 விதமான பழங்களை பிரசாதமாக வச்சுட்டு 21 ரூபாய் காசை உங்க குலதெய்வத்துக்கு வெத்தலையில வச்சுட்டு கும்பத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களோட குலதெய்வ மந்திரம், அதற்கப்புறம் உங்க அம்மா வீட்டு குலதெய்வ மந்திரம், அதற்கப்புறம் ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் 106 முறை ஜபம் செய்த பிறகு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த கும்பத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். மாலை ஒரு முறை மீண்டும் ஒரு முறை இப்படி காமிச்சிட்டு அதற்கப்புறம் அந்த பழங்களை எல்லாம் கட் பண்ணி பிரசாதமாக வச்சுட்டு அந்த பிரசாதத்தை மறுபடியும் இறைவனுக்கு படைச்சிட்டு மீண்டும் ஒரு முறை மந்திர ஜபம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடணும். கணவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு விரதத்தை முடிக்கலாம். யார் ஒருவர் உண்மையாய் நேர்மையாய் உறவுகள் பலப்பட வேண்டும் என்று இந்த விரதம் இருக்கின்றார்களோ அவங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கிறேன் சகோதரியே. பயன்படுத்திக் கொள், நல்லது நடக்கும். எதுவும் செய்ய முடியாட்டியும் ஓம் ஹ்ரீம் நம சிவாய 106 முறை ஜபம் செய்யுங்கள். உறவுகள் பலம் பெறும், நல்லது நடக்கும். நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன்.